காவேரி வந்துட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக கீழே போயிருக்காங்க. பின்னாடியே யமுனா வந்துட்டு அக்கா அக்கா உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன யமுனா சொல்லு. ஆமா, அன்னைக்கு நீங்க நிவின் கூட வெளியில போனீங்களே, கார்ல கூட 2 பேரும் ஒன்னா போயிட்டு வெளியில போயிட்டு வந்தீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் அதை வெளியில காமிச்சுக்க கூடாதுன்றதுக்காக தான் அமைதியா இருந்தேன். என்னங்கா நீங்க இன்னும் நிவினை மறக்கவே இல்லையா? இதை கேட்டதும் காவேரி வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு, இங்க பாரு யமுனா, அன்னைக்கு போனது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது வேற விஷயத்துக்காக நாங்க 2 பேரும் வெளியில போயிருந்தோம். நான் வந்து இன்னும் நிவினை மறக்கலன்னு சொல்லிட்டு தயவு செய்து இப்படிலாம் பேசாத. அந்த டைம்ல காவேரி வந்து வீட்டுக்கு போனதும் சாரதா வந்து சமைக்கிற வேலையெல்லாம் காவேரிக்கு கொடுத்ததுனால காவேரிக்கு வந்து ஒத்து வராம வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சாரதா இருந்துகிட்டு, என்னடி அன்னைக்கு சாப்பிட்டது இன்ன வரைக்குமா சேராம இருக்கு, இன்னும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்க, நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இதுக்கு மேலேயும் நம்ம அம்மா கிட்ட மறைக்கவே வேண்டாம், யமுனாக்கு வேற நம்ம மேல டவுட் வந்துருச்சு, நம்ம நிவின் கிட்ட ஏதோ பேசிட்டு பழகிட்டு இருக்கோன்ற மாதிரி அவளும் நினைச்சிட்டு இருக்கா, அவளோட வாழ்க்கையும் வந்து வீண் போக கூடாது, அதனால நம்ம உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட போயிட்டு, அம்மா அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், ஆனா நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருக்க ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து சாரதா கிட்ட காமிச்சோன்னே சாரதா வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அடி பாவி, இவ்வளவு நாளா நீ எதுக்காக என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அடிக்கும் போது பாட்டி இருந்துகிட்டு, சாரதா அவதான் மாசமா இருக்கால, அந்த புள்ளைய போய் நீ அடிக்கிற. இந்த டைம்ல நிவின் போயிட்டு காவேரிக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறத யமுனா வந்து நின்னு பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. குமரன் வந்து கங்கா கிட்ட போயிட்டு இதுக்கு மேலேயும் காவேரி வந்து இங்க இருக்க கூடாது, விஜயோட எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சாரதா மனசு மாறி விஜயோட அனுப்பி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.